கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே உபாகமம் 28:7, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து வருகிற அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நமக்கு எதிராகவும் அவ்வப்பொழுது சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், நெருக்கடிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த வழியை குறித்து சொல்லப்படுகிறது, அது ஒரு வழி என்று. ஆம், நமக்கு பல விதமான பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தாலும் அவையெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒரே ஒரு வழி தான். ஆனால் பதில் என்ன நமக்கு வருகிறது? ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்களாம், உண்மை. ஆனால் அவங்க என்ன ஆவாங்களா, 7 வழியாக புறப்பட்டு ஓடி போவாங்களாம். வருவதற்கும் ஓடி போவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வரும்போது மெல்ல வரலாம், சாதாரணமாக வரலாம். ஆனால் ஓடி போங்கிறதுங்கிறது தீவிரமாகத்தான் இருக்கும். அந்த ஓடி போகுதல் அப்படிங்கிறது பயந்து, இந்த இடத்துல நடுக்கத்தோடு, ஒரு திகில் அடித்தது போல தான் அந்த சத்துருக்களுக்கு இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய காரியத்தை மேற்கொள்கிறார். நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பும். கர்த்தர் என்ன செய்வார்னா, நமக்கு எதிராக எழும்புகிற கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கு ஒப்பு கொடுத்துருவார். கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு, அவங்கள அழிக்கும்படி, அந்த சத்துருவனுடைய செயல்களை அழிக்கும்படிக்கு நம்ம கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாராம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் பல விதங்களிலே. ஆகவே இன்றைக்கு சத்துரு இவ்வளவாய் வருகிறான் என்று சத்துருவினுடைய உயரத்தையும், அவனுடைய உடல் அமைப்பையும், அவனுடைய பலத்தையும், அவனுடைய பின்பலத்தையும் எதையும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்தான ஒரு காரியத்தை நாம் சேகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு மாறாக, அவன் எவ்வளவு பெரிய உயரமாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், கர்த்தர் என் கையில் அவனை முறியடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பார். அது எப்பேற்பட்ட வியாதியோ அல்லது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கையில் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதே போல அவர்கள் சிதறடிக்கப்படுவது உண்மை, உங்களை விட்டு அவன் ஓடிப்போவது உண்மை. இந்த சத்திய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை பெருசா பார்க்காதீங்க. அது ஓடி போகிற அந்த காட்சியை நீங்கள் உங்கள் மனக்கண்களிலே பாருங்கள். அவன் வருவதும், அவன் பேசுவதும், அவனை குறித்து கெர்ச்சிக்கிறதும் அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அவன் ஓடி போவதை மட்டுமே உங்கள் கண்கள் காணட்டும். அப்படிப்பட்ட பார்வை பாருங்கள். நிச்சயமாக சத்துரு பலவீனப்பட்டு போவான். நீங்கள் நாளுக்கு நாள் பலப்பட்டு நீங்கள் எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் மேலே நீர் வைத்த திட்டம், நீங்கள் வச்ச அன்பு, இரக்கம், கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடிய சத்துருவை எங்கள் கையிலே ஒப்படைச்சு, எங்களுக்கு எதிராக அவன் ஒரு வழியாய் வந்தான், அவனை 7 வழியாய் ஆண்டவர் அவனை அடித்து விரட்டக்கூடியவராக இருக்கிறீர். எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்தவராக இருக்கிறீர். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலுமே அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை வைத்ததுக்காக நன்றி. சத்துருக்கள் இனி எந்த விதத்திலும் எங்களுக்கு எதிராக எழும்பி நின்று ஜெயிக்கவே முடியாது என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த நாள் சத்துருவின் மீது நீங்கள் வெற்றியை எடுக்கக்கூடிய நல்ல நாள். பயப்படாதீர்கள். நன்றி.